நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திக் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிராணி அண்ட் கிராண்ட்பா எஸ்கேப் பூ. என்னடா எஸ்கேப் பூன்றது கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மிஸ்டர் டாக்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேம் போட்டுருப்போம். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அதோட போலீஸ் எஸ்கேப். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மை மாம் அண்ட் டேட் போட்டிருக்கோம். இப்போ என்ன தாண்டா கடைசி சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பேர் வந்து யாருன்னா மிஸ்டர் டாகோட அப்பா அம்மா. என்னடா சொல்கிற, மிஸ்டர் டாக்கு அப்பா அம்மாவா? அப்பா அம்மாவுன்னு கேட்டிங்க. ஆமாம், எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கு. அதே மாதிரி அந்த குண்டனுக்கும், அதாவது மிஸ்டர் எலிஃபண்ட்டுக்கும் இருக்குது. நம்ம ஈஸி வச்சு ஆடுவோம். என்னடா இவ்வளோ மூச்சு வச்சுருக்கீங்க? நம்ம சாப்டர் 1 தான் இன்றைக்கி ஆடப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம லோடிங் சும்மா ஆட போகிறானு இந்த பையனை நம்ம ஒரு லெசன்ஸ் எடுத்தது. என்னடா லெசன்? சயின்ஸ் சோஷியல் தெரிஞ்சா இப்போ எஸ்கேப் ஆகட்டும். இது சயின்ஸ் சோஷியல் தெரிஞ்சா தானே கேட்டேன். அதுக்குள்ளே ஏன்டா எஸ்கேப் ஆகக்கூடாதுன்றீங்க? என்ன கைஸ் நீங்கள் எப்படி இருக்கானுங்க? எப்படி அவனுங்க கிராணி அண்ட் கிராண்ட்பா எப்படி இருக்க போகிறான்னு தெரில. பார்க்க ஆசையாக இருக்குது. அவனை மாதிரி நல்லா குண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, அவங்க பார்க்கறதுக்கு டெரராக இருக்கும் போல். வாங்க நம்மளும் இங்கே இருக்க இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். என்னடா இது? கன் பார்ட்டு. ஓ, கன்லாம் செய்ய முடியுமா இங்கே? என்னடா சத்தம் மாதிரி? ஓ, கன்னோட புல்லட். நம்ம கன்க்கு சிக்கிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இது கன்னோட பார்ட்டு, ஜஸ்ட் பார்ட். ஸோ நம்ம இப்போ கன்னோட பார்ட்டு அப்படியே எங்கிட்ட செக் பண்ணுவோம். அது வந்துட்டுக்குள்ளே நம்ம இதை செக் பண்ணோம். என்னடா இது டோர் ஆட்டோமேட்டிக்காக டோரை மூடி திறக்குது. எனக்கு தெரியல. நாங்கள் எதை கிடைக்குன்னு பார்ப்போம். பிளேயர்ஸ் சூப்பர் கைஸ். இந்த கேமில் முக்கியமான ஒரு பொருள் பிளேயர்ஸு கிடைச்சிருக்குது. பெருச்சாலி கேஸ். என்ன கேஸ் இந்த கேமில் கிராணி பார்த்தா பெருச்சாலிக்கு என்ன பெருச்சாலி கையில் கட்டுறது கொண்டாடி. என்ன கேஸ் இதுதான் இந்த மிஸ்டர் எலிஃபண்டோட அம்மாவா? ஐயோ என்னடா இது? அவங்க என்னன்னா அவ்வளோ குண்டா இருக்காங்க. எங்கள் அம்மா என்னன்னா இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க. அவன் அம்மாவே இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்கன்னா அப்போ அவன் அப்பா எப்படி இருப்பான் நினச்சி பாருங்க. தூக்கி போடுறான், கீழே போடுறான். கையை பார்த்தேன். ஆனால் எப்படி இருப்பான்னு தெரியல. கண்டிப்பாக அவனாவது குண்டாக இருக்கணும். ஒரு 2 டயர் இருந்தால் போதுமா? யார் இது? பல்லி மாதிரி இருக்கான். பல்லி கை சுற்றி இருக்கு. மீசா இருக்கு. ஓ, இவன் தான் மிஸ்டர் டாகோட அப்பாவா? என்னடா இது? கேமை பார்த்தேன்னா பல்லி ஓனாலாம் கொண்டு வரீங்க. அது மனசு வச்சிருக்கடா உங்களுக்கு. மேலே ஓடுறான். பேக் வர மாட்டேங்கிறாங்க ஒன்றா கூட. நான் கூட இவங்க பல்லி ஓடான்னு நினச்சேங்க. சொல்லுங்க இப்படி இருக்கு. சூப்பர். பள்ளி வேணும்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வெளிச்சு கட்டிச்சு. முக்கியமான பொருளை கட்டிச்சு. யாராவது வராங்களா? எவரும் வரவில்லை. நான் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியமான பொருள் கச்சிச்சு. என்ன இது? அங்கே போயிடும். மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்றணும் கத்தது காப்பாற்றணும். இது செயின்சா மாதிரி. செயின்சானா இது பற்றி இந்த கட்டை அறுக்கிறதுக்கு தான் எடுத்துருந்தோம். நாங்கள் எடுத்துட்டோம். இந்த கட்டை எடுக்கலாம். கட்டை பல்லி அப்புறம் பெருச்சாலி எல்லாம் சேர்ந்து வருது கேஸ். கூடி விட்டது. கட்டை வரை மறைச்சிக்குது. ஆனா சொல்றது கேளுங்க. மிஸ்டர் டாகி ஓட விரட்டினவன். ஐயோ பிடிச்சதான் அவன் தானே ஓட விரட்டினான். எதுவும் அவ்வளோதாங்க. நம்ம நானும் சீக்கிரமாக ஓடணும். ஓடுறா கை ஃபுல்லாக. இந்த வழியா இந்த வழி தான். ஐயோ இந்த வழி இல்லை, அந்த வழி. போடா. அதான் இப்போ தப்பிக்க போகிறோம். ஐயோ எங்கடா கட்டைங்க. ஐயோ கட்டை வேறு முக்கியமான பொருளாச்சே. காணாம வேறு போயிடுச்சே. என்ன பண்ணுறது? ஆனால் கீழே புஷம்
மேலே தான் போட்டுருப்பாங்க. பல்லி கண்டுபிடிச்சி வந்துட்டான். ஓ இல்லை குச்சி, ஏன்னா அவனால மேலே வர முடியாது, கட்டை போட்டால் கூட வர முடியாது, ஏன்னா அவங்க வயசு ஆயிடுச்சுல. இந்த பள்ளியை பாருங்க, கூணு வந்துடுது, பஞ்சத்தை அடிப்பட்டு சாப்பிடாம இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இவர் பார்த்தாலும் ரொம்ப கேவலமாக இருக்கு கைஸ். ஏய் ஓனா, கைஸ் இந்த பள்ளிக்கிட்டலாம் அடி வாங்கியாச்சு கேஸ், ரொம்ப கடுப்பாக இருக்கு கேஸ். இது கடுப்பாக இருக்கு. இந்த பள்ளிக்கிட்டலாம் போய் இந்த பள்ளிக்கிட்ட அடி வாங்கிருக்கு கைஸ். அந்த பெருச்சாளிக்கிட்ட அடி வாங்கினா கூட ஏதோ பெருச்சாளிக்கிட்ட அடி வாங்கினாலும் நிம்மதியாக இருக்கும். இதுக்கு நான் போய் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. கடுப்பாக இருக்கு. நான் ஸ்டாண்ட் சூப்பர். இங்கே வந்து அதால் வர முடியாது. ஓய்யோ கிரீன் டீ தேவை. நம்ம கட்டி பார்த்தீங்களா, வர முடியாது. எனக்கு சிட்டி ரோபோட் மாதிரி தெரியுது. வா இல்லை வா, இல்லை ஒன்றும் இல்லை, வா முடிஞ்சா வா. போயிடுச்சு. ஐ திங்க் இஸ் கான். எஸ் இ கான். ஏன்னா இங்கிலீஷில் பேசுங்க, அப்படியே ஃப்ளோயிங்காக வருது கைஸ். அப்படியே அடிச்சு விட வேண்டியதான் கைஸ். அப்படி பொறுமையாக போகணும், ஏன்னா இதெல்லாம் திட்டு கூட்ஸ். எங்கே போகணும்னு தெரியாது. வாங்க கைஸ், இந்த வழியாக அப்படியே போவோம். இது எங்கேயாவது எதை கிடைக்குதான்னு பார்ப்போம். வழிக்கு வந்தோம். இல்லை கைஸ் வரல. சேம் கட் பண்ணா கால் இருந்துச்சு. கட் பண்ணோன்னா கைஸ் வீட்டில் இருந்து கூப்பிட்டாங்க, அதுதான் கட் பண்ணேன். நம்ம திரும்பி ரிட்டர்ன் அடிச்சாச்சு, ஏன்னா அது தொத்தி வந்துச்சு, அதான் ரிட்டர்ன் அடிச்சிட்டேன் நான். சூப்பரு. அங்கே என்ன கிடச்சிதுன்னா நம்ம கன் பார்ட்டு கிடச்சிது, அப்புறம் புல்லட் கிடச்சிது, அவ்வளோதான் கிடச்சிது. நம்ம ஒரு முக்கியமான வேலையை பார்க்காமலே நான் கீழே அங்கேயும் சுற்றி நிற்கிறேன். அது என்ன வேலைன்னா காட்டேன். அவன் கேமராவில் வாட்ச் பண்ணிட்டாங்க. அங்கே சிம்பிள் கிடச்சில ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இருக்க வேண்டிய க்ரோபார் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேனே. ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன்ல, எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த பல்லியை ஓனாம் பண்ண விளையாட்டில் எனக்கு கடுப்பாயிடுச்சு. இவங்களை ஒரு சுற்றி விட்றதே எனக்கு கடுப்பாயிடுச்சு. வருங்க பார்த்தீங்கன்னா, இவனும் முதல்ல சுற்றி விடணும். ஒன்றா அப்படியே பாவப்பட்ட மாதிரி ஜீவன் மாதிரி நடிப்பான். பார்த்தீங்களா பாவப்பட்ட ஜீவன் மாதிரி நடிப்பான். ஆனால் இவன் தான் கிரிமினலே. வாங்க அப்படியே போவோம். 3 போயிடுச்சா? ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்படியே மேலே போடா. எஸ் கைஸ், அது அந்த சைடு போயிடுச்சு. இவன் இந்த சைடு போயிடுவான். நம்ம எதாவது வென்ட்ருக்கான் பார்ப்போம். ப்ரோபா எடுத்துட்டு நம்ம சீக்கிரமாக போயிட்டு. ஐயோ பார்த்துறாங்க பல்லி விட்டுடு. பல்லி பார்த்துட்டேன் தொத்தின்னு வராங்க பல்லி. நம்ம தான் பல்லியை தொத்தின்னு போவோம். இப்போ என்னன்னா பல்லி நம்மளை தொத்தின்னு வர அளவுக்கு ஓப்பன் பண்ணு. இப்போதையும் சுரங்க ஒலி பாதை நம்ம திரும்பி இந்த அளவுக்கு கட்டு வந்துச்சு. என்ன இடம் இது? இந்த இடம்தான் அந்த இடம். ஓகே, நம்ம க்ரோபரை பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் உள்ளது. நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணுறது அப்போ யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இங்கே தான் கிடைக்குதா? ஒன்றும் கிடைக்கல. இந்த ஓனாம்பள்ளிக்கெலாம் எவன்டா கிஃப்ட் கொடுத்தான்? கிரீன் கீ கைஸ், கிரீன் கீ. விட மாட்டேன்டா அவங்கள. இதே இப்போ வந்தது கைஸ், இது உங்கள் வரவே இல்லை. எப்பறம் வந்தது? சீட்டிங்கடா பக்கா, சீட்டிங்கடா உள்ள சைட்லேருந்து வந்துருக்குமோ கைஸ். ஆனால் இது ரொம்ப விருப்பத்துறானுங்க. ஐயோ இதை வேற உடைக்கணுமே. சுற்றி இறங்கடா போட்டேன். சுற்றி இறங்க வச்சோன்னா அங்கே தான் போட்டிருப்பேன். அப்படின்னா அங்கே போட்டிருப்பேன் கைஸ். அப்படி போகுது கைஸ். நம்மளுக்கு என்ன கேஸ் இது எடுத்துட்டுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த கீ கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராணி கேமில் வர முடியும். அந்த தாத்தா போய் கேமரா ரூமில் உட்காந்துப்பான்ல, அதே மாதிரி தான் இந்த சிவனும் திருட்டு. அவனாவது பார்த்தனா திரும்பி வருவானா கேடி அடி நின்றுப்பான். என்னடா பக் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவா பார்த்தீங்கன்னா அன்னிமிட்டது. என்னடா பக் ஆயிடுச்சாலும் இப்போ கிட்ட போவோம், டமால் வச்சுருவான். அந்த மாதிரி டைப் பண்ணுவேன். நம்ம கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க கைஸ். ரொம்ப விருப்பத்துறானுங்க கைஸ். அன்லிமிட்டட் எழுத்து தான், ஆனால் சாவுது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. திரும்பி மேலேருந்து வர்றது கடுப்பு கைஸ். அங்கே போவோம். பார்த்தீங்கன்னா எப்போ க்ரீன் டீ அங்கே தான் இருக்கும்.
ஆண்டவா முடியலடா டேய். ரொம்ப கடுப்பேற்றுறாங்க இந்த பள்ளி. அந்த அந்த பெருச்சாலி கூட மன்னிச்சிருவான். இந்த பள்ளி தான் ஒல்லியாக இருந்தீங்க நம்மளை பொலன்னு பொழகிறோம். நம்ம கன்று செஞ்சுட்டே வந்து இவனை பொழல செத்தான் இவன் நம்மக்கிட்ட. சத்தடி நீ வாயன் இங்கே வாயன் கிட்ட வா. ஏய் கிளவி இங்கே வா. கிளையும் கூட கூப்பிடக்கூடாது, கிளைக்கு அசம்பம். வாயன். ஏய் நான் அங்கே ஓரமாக தாண்டா போயினுக்கிறேன். என்னடா கதையாக இருக்குது இது? சாலி நீங்கள் 2 பேருமே எனக்கு எதிரி ஆயிட்டீங்க. இனிமேல் நான் சும்மா ஓட மாட்டேன். நான் எப்படி இருந்தால் தானே வருவீங்க? அப்படி குச்சிட்றேன்டா. வாங்கடா போங்கடா. கீ இங்கே இருக்கு. எப்படி என் மூளை பிரெயின் இஸ் எ கிரெயின். பல்லி கேஸ் ஓனாங்க கேஸ். மாட்டின்னு சாவ போகிறோம் போங்க. ஐயோ கேஸ் 2 பேரும் அவ்வளோதான் லாக் ஆகிட்டோங்க. சும்மா ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல. இந்த மாதிரி டைமில் நல்ல வேலை இங்கே போட்டோம் கேஸ். நம்மளே கீழே போட்டோம் நம்ம சாவறதுக்கு நிறைய. நோ ப்ராப்ளம் பேர். பொறுமையாக போனோம். பொறுமையாக போடாது. எங்கடா அது? இங்கே ரூம் இல்லையாது. இந்த பாதி கேம் இதை தசை திருப்பதிலேயே பாதி கேம் போகுது. ஏன்னா இப்போ எனக்கு தொல்லை பண்ணி சாவடிக்கிறீங்க. ஏன் அந்த பள்ளி வரலையா? நீ மட்டும் தான் வர. ரொம்ப ஒட்டினே வருவீங்க கைஸ். அவன் வழுக்க கைஸ். வழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை நினச்சிடக்கூடாது அவனை. அவன் மொட்டை கிடையாது, அவன் வழுக்க. இல்லை சொட்டை நீங்கள் நிறைய பேர் கூப்பிடலாம். ஆனால் அவன் பேர் சொட்டை இல்லை கைஸ். வழுக்க சொட்டை வழுக்க கைஸ். சொட்டை எப்படி இருக்கணும்? இப்படி ப்ளெயினாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் இதுக்கும் இருக்கு வித்தியாசம். தப்பு ஓடிட்டேல எப்படி அப்படியே வந்துட்டோங்க. மசா கித்தா இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு. வாங்கடா பள்ளி பசங்களா. கேமரா பார்த்துட்டு வந்துட்டாங்க பள்ளி வேகமாக வந்து நந்துவா. அவங்கள தசை திருப்பி விட்டு நான் கிளம்பணும். நிறைய வேலை இருக்கு. நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை கேமரா ரூமில் போய் உட்காந்து கேட்டுது. ஐயோ கிரேட்டஸ்ட். நான் ஓரமாக போகிறேன்டா. கொஞ்சமாவது நான் அந்த சைடு நான் பாட்டு 7 ஓரமாக போகிறேன்டா. எப்படி அடிக்கிறீங்க? என்னடா இது? ஸ்பைடர் மேனால வெப் விட்டு பக்கத்தில் எழுதி டம்மாலும் அடிக்கிறதுக்கிட்டே. இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. ஆனால் ரொம்ப தான் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ணுற அழுப்பதில். ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. இப்படி அந்த கீ எடுக்கிறதுக்கு ஏன்டா வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்களா? இந்த இடத்துல தான் வாழ்வீங்களா? சின்ன கேஸ் இவ்வளோ பெரிய வீடை வச்சு நான் அந்த கேரேஜுக்குள்ளே சும்மா போக வேண்டியது நம்மளை விருப்பத்துனே. நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறதில்லப்பா. நான் ஸ்ட்ரெயிட்டாக போகல. நான் சுற்றின்னு போகிறேன். உள்ளே இருக்குங்களா? பார்த்துட்டேன். அது அங்கே தான் நிற்கிது. நிற்கிது எங்கே தான் நிற்கிது அந்த கிளவி. ஆனாலும் தில்லா குதிக்க மாட்டேனே. இது பேசுறதுக்குன்னு பார்ப்போம். கேமரா வழியா என்ன ஸ்டாச்சு மாதிரி அப்படின்னு இருக்குது. வரானா? வாடா பேராண்டி அப்படின்னு சிவத்துக்கிட்ட போய் முட்டி நின்று பார்த்தீங்களா நீங்கள்? வேற ஒருத்தன் கேமராண்ட பார்த்தீங்க உசுரம் வாங்க. நீ என்ன விருப்பத்துறீங்க? விருப்பத்தீங்கடா டேய். கடுப்பாருடா டேய் போங்கடா. நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்க. போங்கடா ஓடிட்டல. போங்கடா கிளவி குரூப்பாக சேர்ந்து என்னடா கும்மி அடிக்க போகிறீங்களா டே? போங்கடா. துரத்தினா வராங்க. வேகமாக வராங்க. அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஸ்லோவாக தான் வரான். ஓகே போடா. இன்னும் ஒர்க் ஷிப்புக்கு இன்னும் கொஞ்சம் பார்ட் வேணுமாங்க. அந்த பார்ட்டை நான் எங்கேருந்துடா போய் கண்டுபிடிப்பேன். வாங்க இதை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாமா? குரோபார் வந்து கீழே போட்டோம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. போய் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாமா? இது மட்டும் நின்று நீங்கள் வச்சிருவாண்டா அவங்கள. பாரு கன்று செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். வர மாட்டானுங்க. கன்று செஞ்சுட்டேன். எப்படி தெரியுமா? கையால் செஞ்சுட்டேன். கையில் செஞ்சுட்டேன்டா. ஒர்க்கு அதாவது நம்ம பள்ளி சார் பார்த்தீங்கன்னா பள்ளி சார்லாம் சொல்லக்கூடாது. பள்ளி
போயிட்டா திரும்ப கேமரா ரூமுக்கு போயிட்டியா பல்லி போயிட்டியா போயிட்டாங்க கைஸ் பல்லி. சூப்பரில் கைஸ் பல்லி நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டுவான். ஆனால் இந்த கிராணி தான் கைஸ் நம்ம எப்போ கைஸ் கன்று கட்டிச்சு கைஸ் இனிமேல் உங்களை வச்சு செய்கிறேன்டா இருங்கடா. அதான் கைஸ் புல்லட்டில் எடுத்துட்டு நம்ம மாசா சீக்கிரமாக போயிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி விட்டு இவங்களை சுடுற செத்தானுங்க நம்ம இவங்க தான் நம்மக்கிட்ட செத்தானுங்க. நம்ம எவனா எங்கிட்ட சாக மாட்டோம். நம்ம கன்று ரெடி பண்ணிட்டோம் கைஸ். நம்ம கன் செஞ்சுட்டோம். ஏய் போட்டு தக்கிட்ட எவ்வளோ புல்லட் காட்ட மாட்டேங்கிறானுங்க. காட்டுங்கடா காட்டுங்கண்ணா. சூப்பர் கைஸ் 6 புல்லட்டு. என்னை எப்படிலாம் கொடுமை பற்றிருப்பீங்க. அடி என்னாச்சு 9 வாட்டி செத்துங்களா எங்ககிட்ட. இருங்க சொல்லுங்க நான் வச்சு செய்கிறேன். எங்கே இருக்கீங்க? ஓ வந்துருச்சு கிளையே வந்துருச்சு கேஸ் வந்துருச்சு கேஸ். இந்தா வாங்கிக்கோ வாங்கி நீ என்ன அப்படி இன்னும் அப்படி எங்கள் பள்ளியை கூப்பிட்டு பள்ளி அப்படி கூப்பிடு. இது துடி இந்த மாதிரி அவனே துடிக்கக்கூடாது கேஸ். ஏய் நான் ரெண்டு சவுண்டை ஏற்று கேட்டுச்சு சாவுடா சாவணி. சூப்பர் கேஸ் சத்தான் விஷயம் சாவுடா வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதாங்க. இவங்க சாப்பிட பொருள் கிடைக்குதான்னு பார்த்தா ஒரு ரூம்லேயும் ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. நைஃபு சாப்பிட முடியுமா சாப்பிட்டாங்க சாப்பிட்டா ஒரு பலனும் இல்லை. ரெட்டுக்கு லக்குடா எனக்கு நான் லக்கு கேஸ் அப்படியே மாஸ் லக்கு. என்ன பண்ணுவோம் இப்போதைக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே தான் நான் எப்படி தப்பிச்சா சாகு எப்படி என்கிட்ட 3 நாளில் தப்பிக்க முடியும்? நல்லா முடியாது ஜென்மத்துக்கு முடியாது. நம்மளுக்கு முக்கியமான பார்ட்ஸ் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு அதெல்லாம் பார்க்குற வேலையை பார்க்குறேன். ஏன்னா இவனுங்க மாதிரி நானும் வெட்டி பசங்க கேமரா இருக்குது நீங்கள் இருக்குது இது கேமராமேன் நினப்பு அவனுக்கு. அப்படியே குஞ்சு வெளியே போகணும். என்னடா ஏதோ சுரங்க வழியை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு புரிஞ்சிட்டிங்கன்னா இது வந்து டயர் இருந்தால் இருக்கும் கேஸ். ஓ மை காட் நான் கீழே போட்ட தப்பா போச்சே. அழிக்கிறோபார் ஒன்று கீழே போடுது. இனிமேல் கீழே தான்டா போடுவேன். இந்த ஒரே ஒரு வாட்டி தான் அதுவும் நான் கீழே போட்டு விளையாடுவேன். எஸ் கேஸ் டயர் வச்சுச்சு டயரு அந்த சைடு போனால் எனக்கு காஸ்ட்லியாக இருக்கு. நினச்சிட்டு இருக்கா எதுவும் இல்லை. நம்ம டயர் கட்சிச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் கைஸ். ஏதாவது விடுங்க நம்ம சீக்கிரமாக போயிட்டு சூப்பர் நாங்கள் முடிச்சுட்டாங்கன்னு கைஸ். ஏன்னா எதுவும் கண்ணே போட்டேன் சாவு. வாங்க கேமராமேனுங்க என்ன கைஸ் சாவு அப்படியே பராக் பார்த்துனுங்கிறான். எங்கே இருக்கோம் நான் யார் அப்படியே செத்துரு. அதுக்கு ஈஸி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டயர் கழிச்சு இன்னும் ஒரே ஒரு டயர் கச்சா போதும். சாப்பிடா இன்னும் ஒரே டயர் அது எங்கே இருக்குன்னு தெரில. வாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூ டிரைவர் யார் கத்துறானுங்க. அது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெட்டிக்கு இங்கே தானே பார்த்தோம் கிச்சனில் இங்கே ரெட்டிக்கு எடுத்துகிட்டு வாங்க போகலாம். இப்போ நம்மளுக்கு ஆக்ஸ் வேறு தேவை. அவள் தான் கிட்டத்தட்ட நம்ம கேமை முடிக்க போகிறோம். இப்போ நம்ம கார் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம் அதை சொல்ல. சரி லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஒரே சப்ஸ்கிரைப் தானே தட்டி விடுங்க. இங்கே இருக்க பாக்ஸில் எடுத்து ஓட்டுறான். டானா எங்கே போகுது இந்த பாதை என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறது? வா சீக்கிரமாக வந்துட்டோம். இந்த வழி தான் வரலான்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துச்சு. ஓகே கிடச்சிருக்கு. என்ன இடம்டா இது? நைஸ். ஓ இந்த இடம் தான். ஓகே ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். எப்படி நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் வந்தேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். கேட்கறதா இருக்கா ஒன்றும் இல்லை. சூப்பராக இந்த மாதிரி தான்டா ஒன்றுமே தராதிங்கடா. நினச்சி விளாட்றீங்களாடா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த டயர் எடுத்துக்கு முன்னாடி இங்கே ஏதாவது பாக்ஸ் தான் பார்ப்போம். ஸ்க்ரூடவே பார்த்தீங்கன்னா கேஸ் நம்மளுக்கு லக்கு கேஸ் நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு கேஸ் கச்சா போடும். இங்கே உள்ளே எதாவதுக்கா கேஸ்
போய் ஃபிட் பண்ணிட்டு வரோம். லக்கு அதான் சொல்ல விஷயம். ஏய் ஏய் இவன் எப்படி ஏஞ்சா ஆண்டி ஈஸ் பள்ளி எப்படி ஏஞ்சிட்டாங்க டேய் எங்களையோட பொண்ணை பாடுறா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் 2 பேர் சுட்டுருங்க என்னையோட அடிக்கிறேன் நான் வந்து சுட்டுறேன் இல்லை சொல்கிறேன் இரேன் கண்ணு இருக்கு டாய் செத்தாண்டா மொழ பள்ளியை கொண்டு வரலாம் பள்ளி இங்கே இருக்கு சவுடா பள்ளி பேக்லேயே வாங்க பள்ளி ஹலோ மிஸ்டர் அங்கே இருக்கீங்க பெருச்சாளி கொண்டு வச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ எங்கே இருக்கு பார்த்து பெருச்சாளி சவு ஓ சாத்திட்டோம் அதோட சாத்திட்டானா சூப்பர் ஏதோ டபுள் டமா நம்ம என்ன பண்ணுவோம் தேவையான போடல இது முழிச்சுக்க போகுது சீக்கிரம் போ நம்ம அதுக்குள்ளே இவங்க முடிச்சுக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் பார்த்து வச்சிடலாங்க டயர் ஃபிட் பண்ணிட்டு ஐ நீட பெட்ரோல் அப்புறம் கீ தேவை பேச முடியும் அது மட்டும் இருந்தால் போதும் கீ எங்கடா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தோம்ல அதே எடுத்து தான் நம்ம 2 வேலை பண்ண வேண்டியதுக்கு நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே தானே பார்த்தோம் ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கடா உள்ளே பார்த்தோமா உள்ளே பார்த்தோம் உள்ளே இங்கே பார்த்தோம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் சின்னதாக பண்ண போகிறேன் அந்த பள்ளியோட மூக்க நோண்ட படின்னு கேட்டிங்கன்னா அவன் மூக்க நோண்ட அளவுக்கு எனக்கு அது ரொம்ப அருவருப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறோம்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கன்று ஒரு இடத்துல ரெடி பண்ணோம்ல அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம் டோர் சாப்பிட்டு போகிறோம் எப்போ எஞ்சி பண்ணணும்னே தெரியாது ஏன்டா இப்போ திரும்பி இன்னொரு கன் செய்ய போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு என் டைமில் அது ஒன்றும் செய்யவும் முடியாது ஏன்டா ஸ்க்ரூ வச்சு என்ன தான்டா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு காசு பாலிச்சு எப்படி சொல்கிறது இப்போ காட்டுறேன் ஒரு லாக்கர் மாதிரி இருக்குங்க கைஸ் அதை எப்படி திறக்கணும் போய் இந்த லாக்கர் தான் எடுத்துக்கலாம் 7106 இது எதுக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போ காட்டுறேன் பண்ண 7106 தானே இப்போ எத்தனை போவோம் லா பார்த்தீங்கன்னா இப்போ கன்னில் புல்லட்டும் இல்லை அவனுக்கு வந்தான்னா செத்து தான் ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது வந்துட்டான்டா சொன்ன மாதிரியே வந்துட்டான்டா டேய் எனக்கு கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருக்கும் விடுமேண்டா நிம்மதியாக இருக்க மாட்டான் போல சரி வா உங்கள் ப்ராப்ளம் என் கூட வா ஐயோ ஒன்றுமே நிம்மதியில்லை ஒன்றும் பண்ண முடியல அப்படியே டேனாட்டே அப்படியே போய்ட்டு கீழே குச்சனா இருங்கண்ணா அந்த கிளவி இருக்கிற பார்ப்போம் கிளவி இருக்காளா முடிச்சுக்கிட்டா ஐயோ நான் எப்போ வரேன்னு காத்திருந்து தான் முடிச்சுப்பியா ஐயோ அவன் வந்துட போகிறாங்க பள்ளி நம்ம குச்சதோட பார்த்துட்டாங்க யாரும் வந்துட்டா கடுப்பாக இருக்குது சொன்ன மாதிரியே பள்ளி வந்துட்டாங்க இவங்க 2 பேரும் டிசை தேடி போய் விட்டுட்டு நம்ம போயிட்டு இந்த கோடை எங்கே போடணுன்றான்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஐடியா சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு டோரை சாத்தி விட்டுக்கலாம் ஏன்டா டோரை சாத்திரன்னு கேட்டிங்கன்னா டோர் சாத்தி விட்டுக்கலாம் சவுடா 7106 நான் செத்தாலும் உள்ளே போய் தாண்டா சாவேன் அதுவும் கீ எடுத்துட்டு தாண்டா சாவேன் செத்து இருந்தா நான் ஏன்டா இந்த கீ வந்து கார் கீ பார்த்தீங்கன்னா கார் கீ அவங்க கேட்கவே இல்லைடா கார் கீ கேட்கணும்னு நமக்கு தேவை தான் உங்களுக்கே தெரியல இருக்கான்னு தெரியும் கார் கீழே தான் காரே ஓட்ட முடியும்னு நம்ம பெட்ரோலும் கார் கீ எடுத்துகிட்டு நம்ம இந்த தூட்டு கிளம்பணும் ஐயோ அந்த தலை வேறு உள்ளே போகுது யூஸ் பண்ணுறது ஓகே நம்ம போய்ட்டு கார் கீ முதல்ல எடுத்தேன் கார் கீ எடுத்துகிட்டு எனக்கு செம்மையான ஐடியா இருக்குது வாங்க போடுறேன் அந்த ஐடியா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய் போட்டுடலாமா ஸ்ட்ரெயிட்டாக போய் போட முடியாது நம்ம அந்த வழியை யூஸ் பண்ணிடலாம் என்ன வழி தான் அவங்களுக்கே தெரியும் நான் எப்போவும் போகிற வழி தான் எனக்கு நேர் வழி இல்லைடா குறுக்கு வழி என்னடா இந்த டைலாக் எப்படி மாற்றி சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு எப்படி மாற்றி நானே சரி அப்படி யோசிக்கினேன் நம்ம இங்கே ரெடியாக போட்டு வச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் அவ்வளோதான் இங்கே பள்ளி வரானே பள்ளி வந்துட்டாங்க கேமரா பார்த்துனே வந்து நிற்கிறான் கேமராவில் ஒன்றும் பார்த்துட்டேன் நான் இப்போ வரப்போகிறேன் பள்ளி செவுத்தில் ஓட்டிட்டு கர்றா என்னடா பிடிக்க வர பள்ளி உன்னோட வீட்டுக்கு சுற்றியாக தூக்க முடியுதா என்ன சந்தை பெருச்சாலியார் வந்துச்சுன்னா இன்னும் கடுப்பு கேஸ் அங்கே வருது கேஸ் அங்கே வருது என்ன பண்ணுவோம் உள்ளே போய்ட்டு ஒழிஞ்சுப்போம் உள்ளே போய்ட்டு ஒளியிடும்
ஒளியெல்லாம் வேணாம், அப்புறம் இந்த இடத்துக்குள்ளே போய்டும். அதான் இந்த கேஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே போவோம். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த அப்படியே சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு சுற்றி பார்க்கறதுக்கு இந்த ஓட்டை மிஷினும் இந்த தகர டப்பா, அப்புறம் நம்ம கையில் இருக்கிற ஒரு முக்கியமான பொருளான கேஸ்லி, இது மட்டும்தான் இருக்குது. அப்படியே லைட்டாக வெளியே போகிறோம். யாருமே இல்லை. கேஸ் வந்துடுங்க. பார்த்துச்சு கேஸ். எவனும் இருக்கானா? பலி இருக்கான். பலியில் சூப்பர் தப்பிக்க போகிறோம் கேஸ். அவ்வளோதான் கேஸ், தப்பிக்க போகிறோம். கார்க்கி மீறி கேட்சி, அவ்வளோதான் லோடிங். அவ்வளோதான் கேஸ், உடச்சிட்டு போயாச்சு. அவ்வளோதான். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இவனு நெக்ஸ்ட்டு இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னடா இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்? ஆமாம், கேம்பிங் அது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன வின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கேடிஜி. பாய்.